வணக்கம்டா மக்களே. இப்போ நான் இருக்கிற ப்ளேஸ் பற்றி கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், கரெக்டான ப்ளேஸ் தான். நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டானா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ கரெக்டாக சிம்ஸ் பார்க் குன்னூர்லேருந்து சிம்ஸ் பார்க்லேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம எதுக்கு நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக வந்தோம்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோரிங்காக தான் வந்தோம். ஒரு ரைடாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறக்காக தான் இந்த சைடு வந்திருக்கோம். இது குன்னூரில் இருக்க காட் ரோட். இன்றைக்கி நம்ம ரைட் பண்ண போகிற குன்னூரில் இருந்து ஸ்ட்ரைட்டாக மேட்டுப்பாளையம் வர, அதுவும் ஃபுல்லாக ஏர்பின் பென்ஸ் நிறையா டிராஃபிக் இல்லாத ரோடு தான் இதை நம்ம சொல்லலாம். ப்ரொஃபஷனல் ரைடர் இல்லை, நான் இருந்தாலும் சொல்கிறேன், நான் ஒரு ப்ரொஃபஷனல் ரைடர் இல்லை. எஸ், நான் சொல்கிறது உண்மை தான். ஜஸ்ட் என்னோடய பேஷனுக்காக ரைட் பண்ணுறது. இந்த ரைடிங் கியர்ஸு, ரைடிங் பேண்ட்டு, க்ளவுஸு எல்லாம் யூஸ் பண்ணி நான் ரைட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேஃப்டி ஃபஸ்ட்டு. மற்றது எல்லாமே வந்து செகண்டரி தான். நீங்கள் ஹெல்மெட் பண்ணி கண்டிப்பாக போட்டிருக்கணும், கண்டிப்பாக ஷூஸ் போட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே விளையாடுறப்போ அடிப்படை போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எல்போஸு, தலை, கால், இது தான் ஃபஸ்ட்டு அடிப்படும். மற்ற பாடி பார்ட்ஸ்லாம் செகண்டரி தான். ஸோ நீங்கள் ஃபுல் கியரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பைக் ரைட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம ஊரில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டு இருக்குது. சைடில் இருக்க வியூஸெல்லாம் என் மைண்ட் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்குது. அது ஒரு விதமான ஒரு ஃபீலிங்ஸாக போய்ட்டுருக்கு. எனக்கு அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் ஹேண்டில் பார்லேருந்து கை எடுத்து அப்படியே ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டேன். ஆனால் என்னோடய வண்டியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அது எந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துல வந்து எப்படி எந்த அளவு ஸ்டிஃபாக இருக்குன்னா என்னோடய கால்குலேஷன் எனக்கு நல்லா தெரியும். அந்த ரோடோட கண்டிஷனும் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால தான் நான் அதில் ஹேண்டில் பார்லேருந்து கை எடுத்தேன். இதை வந்து யாரும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. தெரியாதனமாக ஒரு சின்ன ஒரு கல் பட்டு வாரி விட்டாலும் ஃப்ரண்ட் டயர் வாரி விட்டு விழுந்தீங்கன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க. நேச்சர் என்ஜாய் பண்ணணும் தான், ஆனால் என் அளவுக்கு என்ஜாய் பண்ண வேண்டாம். கோயில் தான், ஆனால் பட் அந்த சிலைக்கு பக்கத்தால் நான் என் வண்டியை நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோனாலும் ஒரு ஃபோட்டோ இந்த மகாலட்சுமி முன்னாடி என்னோடய வண்டியை நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். நிறுத்தி என் வண்டியை ஒரு 2-3 ஷார்ட்ஸ் நான் எடுத்து என் வால்பேப்பராக இப்போ கூட நான் என்னோடய வால்பேப்பராக அந்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அந்த ப்ளேஸ் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, மறுபடியும் நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. நம்ம ஆன் தி வே டு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் எங்கேன்னு பார்த்து நம்ம போவோம். ஏன்னா நம்ம கூட வந்த டீம் மெம்பர்ஸ் யாரும் எங்கேயுமே காணோம். நான் பாட்டுக்கு மெதுவாக ஸ்லோவாக ஒவ்வொரு லொக்கேஷனாக நிறுத்தி என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் எங்கள் கூட வந்தவங்க எங்கே தெரிச்சாங்க, எப்படி தெரிச்சாங்கன்னு தெரியல. இன்னும் ஒருத்தவங்களை கூட நான் பார்க்கல. எங்கே போனாங்கன்னு தெரில. போய் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் அவங்க நின்னாங்கன்னா நம்ம அவங்க கூட ஜாயின் பண்ணுவோம். ஆனால் இந்த ஊருக்குள்ளே புகுந்து போகிறது பார்த்திங்கன்னா அது ஒரு தனியாக தான் இருக்குது. அதாவது நம்ம இந்த லொக்கேஷன் வந்து ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா, ஓ இது நம்ம ஊர் வழியாக அவங்க தாண்டி போயிருக்காங்க, நம்ம வீடு இதில் கவர் ஆகிருக்குமா, தெரிஞ்சவங்க யாராவது இந்த இடத்துல இருப்பாங்களான்னு சொல்லி நான் வந்து நிறைய பேர்த்தோட வீடியோவில் தேடியிருக்கேன். அதாவது இப்போது என்னோடய ஹோம் டவுன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து இந்த லொக்கேஷன் அவங்க தாண்டி போகிறாங்க, இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க கடை இருக்குது, தெரிஞ்ச பர்சன் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு நப்பாசையில் தேடுறது உண்டு ஒவ்வொரு வீடியோலையும். ஆனால் நான் போகிற லொக்கேஷனில் வந்து அன்னைக்கு குளிர் இல்லைனாலும் ஆனால் வந்து மிஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. என்னோடய ரோட் சைடில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கார் சைடில் பாருங்கள் ஃபுல்லாமே மிஸ்ட்டு தான். கீழே வந்து எனக்கு எந்த இதுவுமே எனக்கு தெரியல, விசிபிளாகவே இல்லை. ஆனால் மேலே வந்து நீட்டாக கிளியராக இருக்குது. என்னோடய வியூ பாருங்கள், வியூக்காகவே வந்து இந்த ரோட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். நான் போனது ஒரு 50-55 இருந்தாலுமே ஆனால் லொக்கேஷன் வந்து ஒவ்வொன்றும் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி எந்த இடத்துல நிப்பாட்டி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு மாஸ்டர் பீஸ் ஒரு ஃபோட்டோ அமையும். அதே மாதிரி இந்த லொக்கேஷன் நீங்கள் இந்த போகிற வழியில் ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் கூட சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த இடத்துல ஓட்டி கை வேறு மரத்து போச்சு. என்னால் கை ஃபீல் பண்ணவே முடியல. 2 கையுமே ஒன்று விட ஒன்று எனக்கு இதாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அடுத்த லொக்கேஷன் போகிறதுக்கான இதுவும் பண்ணிட்டோம். கடைசியாக ஃபைனலாக நம்மளோட டீம் கூட நம்ம ரீயூனியன் ஆகிடுச்சு. நம்ம டீம் மெம்பர்ஸை கண்டுபிடிச்சி நான் ஜாயின் ஆகிறதுக்குள்ளே நான் போய், அதாவது அவங்க வந்து எனக்காக ஒரு ப்ளேஸில் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. எல்லாத்தையும் நான் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு நான் தான் லேட்டாக போயிருந்தேன். அதாவது ஒவ்வொரு டீம்லேயும் ஒவ்வொருத்தன் லேட்டாக வருவாங்க தெரியுமா, அந்த லேட்டாக வர நாய் நான் தான். இந்த நம்ம போகிற வழியில் தான் இந்த மூடிஸ் காஃபின்னு சொல்லி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேமஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துருக்குமே. அதாவது போனீங்கன்னா இந்த ஊட்டி சைடெலாம் போனீங்கன்னா குன்னூர் கிட்ட வந்து இந்த மூடிஸ் சாக்லேட் காஃபி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த லொக்கேஷன் நான் போகிறப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் போகிற வழியில் இந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணுறப்ப மட்டும் எங்களுக்கு ஹெவியான டிராஃபிக் ஜாம். எங்கள் ரைட் சைடில் நிற்கிறாங்களா இவங்கெல்லாம் நான் எங்கள் கூட வந்த டீம் தான். வெயிட் பண்ணுவோம்.
நம்ம டீம் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ராஸ் ஆனப்போ, ஏன்னா இது வந்து 2 லொக்கேஷன் பிரியுது. ஆனால் எனக்கு இதை ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம டீமும் இந்த வழியில் தான் வராங்க. ஏன்னா இந்த வழியில் போனால் தான் நம்ம குஞ்சப்பண்ணை டச் பண்ண முடியும். குஞ்சப்பண்ணை போய் அங்கே போய் காஃபி, டீ ஏதாவது நம்ம பிரேக் எடுத்துகிட்டு தான் நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். பார்ப்போம், இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அடுத்த நம்ம டீம் வரட்டும். நம்ம டீமில் நம்ம எங்கே நம்ம அட்மினை காணுமே, அட்மின் ப்ரோ இங்கே, அட்மின் ப்ரோ ஆளக்கானும். சரி வாங்க, நம்ம அடுத்த இங்கே நின்று இருந்தால் இன்னும் டிராஃபிக் ஹெவியாக தான் ஆகுது. நம்ம அடுத்த லொக்கேஷன் போய் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கிற இடமா நிற்போம். நான் இந்த இடத்துல சொல்கிறேன், இந்த மூடிஸ் காஃபி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னதில்ல, இங்கே இருக்கும் பாருங்கள். இந்த ரெட் கலர் ஷிஃப்ட்டு தாண்டி இங்கே தான் யோ மூடிஸ் சாக்லேட் காஃபி. இந்த லியோ படம் வந்தப்போ இந்த இந்த இடம்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. சாக்லேட் காஃபி சாக்லேட் காஃபி சாக்லேட் காஃபின்னு எல்லாம் இங்கே போய்ட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. யாராவது வந்து இந்த சைடு வர மாதிரி இருந்தால் இந்த கடையை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நாங்கள் இந்த டைம் குடிக்கல, இந்த டைம் நாங்கள் என்னால் நிப்பாட்டவும் முடியல, குடிக்கவும் முடியல. ஏன்னா அடுத்தடுத்த பிளான்ஸ் எங்களுக்கு இருந்தனால நாங்கள் அடுத்த ஏரியாவை கவர் பண்ணுங்கிறனால யாருமே இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணல. எங்களோட ஸ்டாப்பிங் வந்து நாங்கள் குஞ்சப்பண்ணை பிளான் பண்ணியிருந்தோம். அது போக பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வழியில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும். ஏன்னா நாங்கள் வந்ததுலேருந்து இன்னும் குரூப் ஃபோட்டோ நாங்கள் எங்கேயுமே நாங்கள் அந்த இதுக்கான பிட் ஸ்டாப்பே நாங்கள் போடல. போகிற வழியில் நான் அந்த ப்ளேஸையும் நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு இந்த கை மறுத்தது வேறு ரொம்பவே இதாக இருக்குது. என்னால் வண்டி ஓட்டவும் இல்லை, சரியாக ஓட்டவும் இல்லை. என்னால் ஃபிங்கர் எனக்கு கரெக்டாக கோஆப்ரேஷனே பண்ண மாட்டேங்குது. நான் ஒரு பக்கம் முறுக்கிறேன், எனக்கு கை போகவும் மாட்டேங்குது. எப்படியோ ஃபைனலாக எனக்கு இப்போ எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு கீழே இறங்கினா போதும், நான் அந்த க்ளவுஸ் போட்டு இருந்துமே எனக்கு அதை தாண்டி எனக்கு கை நடுக்க இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கின்னு பார்த்தா அந்த லொக்கேஷனில் வந்து எந்த ஒரு அதாவது எந்த அளவுக்குமே குளிர் கிடையாது. குளிர் கம்மியாக இருந்தும் எனக்கு கை ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி ஆகிடுச்சு, ஏன்னு தெரில. நாங்கள் இந்த லொக்கேஷன் தான் சொன்னோம். இந்த ரைட் சைடு பார்த்தீங்கனாலும் சரி, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கனாலும் சரி, 2 பக்கமுமே உங்களுக்கு டீ எஸ்டேட் தான் கவர் ஆகிருக்கும். இந்த போகிற வழியில் ஆனால் இந்த லொக்கேஷன் வரப்போ மட்டும் மழை வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். மழை வேலை இந்த இடத்த நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் மலையில் ட்ராவல் பண்ணுறது வேறு எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த ஃபீல்ஸ் கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி இந்த ஒரு லொக்கேஷனும் சரி, ஏரியாவும் சரி, அங்கே போகிறக்கப்புறம் நல்லா சாஞ்சு போட்டு நல்லா படுத்துருக்கிற போனாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கள் டீம் ஆளுங்க தான். வீடியோவை நான் ஸ்பீட் ரேம்பில் போடுறேன், பார்த்து லொக்கேஷன் என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது நம்மளுக்கு பிடிச்சத செய்யணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம மனசுக்கு பிடிச்சத நம்ம எப்போ வேணாலும் எது வேணாலும் செய்யலாம்னு சொல்லுவாங்களே. எனக்கு இந்த மிரரை பார்த்து இந்த மிரர் நீங்கள் எத்தனை பேர் தொட்டு பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் தொட்டு பார்த்துருக்கேன். இது வந்து கண்ணாடி கிடையாது, இது வந்து ஒரு ஃபாயில் மாதிரி தான். அமுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு அது வெளியே வரும். இங்கே என்னை நிப்பாட்டி நானே பார்த்து கையை டாட்டா காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன். இது ஒரு சின்ன ஒரு 2-3 செகண்ட் தான் ஆகும். ஆனால் பட் இது என்னோடய மைண்டில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இது பெரிய இம்பேக்ட் ஆகும். சாரி, நான் அந்த குரூப் ஃபோட்டோ நிப்பாட்டின இடத்துல என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. நீங்கள் அப்போ ஸ்பீட் ரேம்பில் பார்த்தது எல்லாமே நாங்கள் வந்து ரிட்டன் குஞ்சப்பண்ணை திரும்பி வந்து காஃபி பிரேக்குக்காக நிப்பாட்டுறதுக்காக வந்திருக்கோம். இந்த கோவில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஐகானிக் பிளேஸ். இங்கே தான் சாட்டர்டே சண்டேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைக்ஸு எங்கே இருந்தோ, அதாவது டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் இருந்து, கோயம்புத்தூருக்குள்ளே இருந்து, அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாமே இங்கே ஆளுங்க வந்து இந்த இடமே ஜிகுன்னு இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், சூப்பர் பைக்ஸும் இங்கே அடிக்கடி மீட்டப் போடுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பர் பைக்ஸும் பார்க்கலாம்.